கொஞ்சம் பிடிவாதமா இருந்தவர் இருக்கிறாரு. இதுவரைக்கும் இருக்கிறாரு எடப்பாடி. இத வந்து பிஜேபி ரசிக்கல. என்ன ம். காரணம்னா, அவங்கள்ட்ட பலமுறை அவங்கள்ட்ட ஏற்கனவே அவர்ட்ட இடி விஷயங்களா இருக்கட்டும், சின்னம் பிரச்சனையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்கு. சாதகமா ம். எதுவுமே உங்களுக்கு இல்ல. ஸோ ம்ஹ்ம். நாங்க சொல்றத நீங்க கேட்கலன்னா வேற மாரி தான் நடவடிக்கைன்னு அமித்ஷா மறைமுகமா சொல்லி முடிச்சுட்டாரு. ம்ஹ்ம். புரியுதுங்களா? ஆனாலும் எடப்பாடி ஒரு விஷயத்துல பிடிவாதமாவே இருக்கிறத வந்து பிஜேபி ரசிக்கல. அது ஏற்கனவே அவங்க கையில எடுத்து சில பேர வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் செங்கோட்டையன். ம். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற எடப்பாடிக்கு வணக்கம் சொல்லாத ஒரு அதிமுக எம்எல்ஏ அவரு. ம். ம். என்ன அவருடைய பிரேயர் என்ன? பிரிந்தவர்களும் கட்சியில சேர்த்துக்கணும். அப்படிங்கிறது தான் அந்த ஒரு அடிப்படையில தான் அவருமே இன்னும் கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறாரு. காரணம் ம். ரொம்ப வீக்கா இருக்கு கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு ம். இருந்தாரு. ம். 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 இப்படி சொல்லிட்டு இருந்தவர் வந்து திடீர்னு நேத்து அவருக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு. ம். ம்ஹ்ம். அவர் என்ன பண்ணார் சட்டமன்றம் நேத்து. என்ன ம். ஆட்டோமேட்டிக்கா இறங்கி சைலண்டா கிளம்பி சென்னையிலேருந்து மதுரை போய் மதுரையிலேருந்து டெல்லி போயிட்டார். ஓ! ஆமா. ம். மதுரை போய் மதுரையிலேருந்து டெல்லி போனவரு போய் நிர்மலா சீதாராமன் பார்த்து பேசியிருக்காரு. கிட்ட 35 ம். நிமிஷம் பேசியிருக்காரு. ஓ! ம்ஹ்ம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கிறோம். ஒரு தூதர் வந்து இந்த விஷயத்துலலாம் அதிமுகவுக்கும், பிஜேபிக்கும் இடையில ஒருத்தர் இருக்காரு. ம். அவரு தான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காருன்னு. ம். ம். அவரு நிர்மலா சீதாராமன முதல் நாளே பார்த்தார். அது எல்லா புகைப்படங்களும் வந்திருக்கு. ம்ஹ்ம். தொடர்ந்து சந்திப்பு தொடர்கிறதுன்னு கூட எல்லாமே போட்டிருந்தாங்க. யாரு? ம்ஹ்ம். நிர்மலா சீதாராமனும், ஜி.கே. வாசனும் பார்த்து பேசியிருந்தாங்க. ஓகே. ம். இந்த நிலையில தான் நேத்து திருப்பி சில விஷயங்கள வந்து நிர்மலா சீதாராமன் என்ன காரணம்னா, இந்த பொறுப்பாளர்ன்னு இன்னும் யாரையும் போடல. தமிழகத்துக்கு. என்ன காரணம்னா, ம். இன்னும் மாநில தலைவரே இன்னும் பொறுப்பு போடலல்ல. ம். ஸோ இந்த ம். நிலையில தான் நிர்மலா சீதாராமன் தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. ம். என்ன தமிழக அரசியல், பாஜக அரசியல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ம்ஹ்ம். அவங்கள இன்னைக்கு நேத்து நேத்து பார்த்து கிட்டத்தட்ட 35 நிமிஷம் பேசியிருக்காரு.